திருச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி கூட்டணி நிபந்தனையற்ற ஆதரவா இல்ல சீட்டா? இந்த கேள்விக்கே இடமில்லை. நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவதிலும் அந்த கூட்டணியை பாதுகாப்பதிலும் அக்கறையோடு இருக்கிறோம். ஆகவே அந்த கூட்டணி எந்த வகையிலும் பாதிப்படைந்துவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கேள்விக்கு இடமில்லை என்று கருதுகிறது. மணிசங்கர் ஐயர் தமிழ்நாடு முதலமைச்சரை இந்தியா கூட்டணியில ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யணும்னு 2 நாளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க? அது நல்ல கோரிக்கை. அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். இல்ல காங்கிரஸ் வெளியே போயிட்டுனா இந்தியா கூட்டணியே இல்லையே. காங்கிரஸ் ஏன் வெளியே போகணும் நீங்க விரும்புறீங்க? நாங்க விரும்பணும் இல்ல. ஆல்ரெடி அவங்க என்ன பேச்சுவார்த்தைக்கு அவங்களுக்கு அது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய சலசலப்பு இது எல்லா கூட்டணியிலும் ஏற்படும். திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஒரு பவர் ஷேர் கேட்கறாங்க. அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத நெகோசியேஷன்ல தான் முடிவாகும். இப்படி கேட்கறதுனாலே ஒரு கூட்டணி உடைஞ்சிடாது. அவங்க கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிங்கிற ஒரு உரிமையோட கேட்கறாங்க. நான் உங்க கூட்டணியில தான் இருக்கிறோம், உங்களுக்கு வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம், காலகாலமா உங்களுக்கு நாங்க உழைச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த முறை அதிகாரத்தில் ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பொருந்தி வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்டமா நெகோசியேஷன்ல அது முடிவாகும். அது என்ன எப்படி பொருந்தி வராதுன்னு அவர் சொல்றாருங்கிறத அவங்க பேச்சுவார்த்தையில விளக்குவாங்க. இல்ல அது பொருத்தமா இருக்கும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஒரு கூட்டணி உடையாது. கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும். இந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வாய்ப்பு இல்ல கூட்டணி. அது எங்க நிலைப்பாடு. அது எங்க நிலைப்பாடு. நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். காங்கிரஸ் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்குது. எங்களை மாதிரியே காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அல்லது காங்கிரஸ் சொல்ற மாதிரி நாங்க அவங்களை பின்பற்றி இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் நாங்க இல்ல. நாங்க தெளிவா இருக்கிறோம். எங்களுக்குரிய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தையின் போது நாங்க முன்வைப்போம். அதே நேரத்தில் இந்த கூட்டணியை உருவாக்குவதிலும் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு, ஒரு பங்கு இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் இன்னைக்கு எவ்வளவு இடம் கூடுதலாக இன்னொரு அணியில கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்த்து வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டணியில தான் நீடிப்போம். இந்த கூட்டணியில் எங்களுக்கான கோரிக்கை என்னவோ அதை உரிமையோடு கேட்போம். அதிமுக கூட்டணி ரொம்ப மோசமா இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப 13 கட்சி இருக்கு உங்க கூட்டணியில. முதல் கட்சி பேச்சுவார்த்தையில இவ்வளவு பிரச்சனை வரப்ப இன்னும் 10 பேர் இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலையே. இல்ல அதான் சொல்ல தொடங்காதப்ப இவ்வளவு பிரச்சனை ஆரம்பிச்சு. ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனையுமே இல்லையா? பிரச்சனை இல்லாத கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான். வாங்கிட்டு போன்ற மாதிரி ஆயிடாதா? அதெல்லாம் நாங்க நெகோசியேஷன் பிரச்சாரத்திற்கு நேரமும் கிடையாது சார். அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நெகோசியேஷன்ல நாங்க முடிவு பண்ணுவோம். 1 மணி நேரத்துல கூட முடிவாகும். அது கேட்டுட்டு சொல்றேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.